பேசும் தலைமை நிகழ்ச்சி தொடர்கிறது. மூத்த தமிழினுடைய முன்னோடி திரு தமிழருவி மணியன் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். ஐயா, அதாவது குற்றம் களைதல் அப்படிங்கிறது ஆசிரியர் பணி அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு பிறகு குற்றங்களோடையே சுற்றி கொண்டு இருக்கக்கூடியது நீதிமன்ற பணி, அந்த வழக்கறிஞர் பணி. ஸோ அந்த வழக்கறிஞர் பணி அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயங்கள் தான். ஒரு ஆசிரியராக இருக்கும்போது மாணவர்களுக்கு பாடங்கள் நீங்கள் சொல்வது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியா. ஸோ அங்கே உங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு? நான் மாநில கல்லூரியில் படிக்கிற பொழுதே காந்தியத்தை கையில் எடுத்தவன். ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேல் காந்தியத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பவன் நான். காந்தியத்தின்படி இயன்றவரை நடக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவன் நான். காந்தியம் எனக்கு சொல்லிக் கொடுத்த முதற் பாடமே உடைமையற்றவன் உள்ளத்தில் இருந்துதான் உண்மையான அன்பு பிறக்கும் என்று. எனவே எனக்கு உடைமைகளின் மீது பெரிய ஈடுபாடு கிடையாது. எப்படியாவது பணத்தை பெருக்க வேண்டும், பெருக்கிய பணத்தின் மூலம் ஏராளமான சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது போன்ற ஆசைகள் எனக்கு இளமை தொட்டே கிடையாது. அதனால் பணத்தை பெருக்குகிற நோக்கத்திற்காக நான் வழக்கறிஞர் தொழிலுக்கு போகவில்லை. காந்தி வழக்கறிஞராக இருந்தவர் தான். தென்னாப்பிரிக்காவில் அவர் மிக புகழ்பெற்ற வழக்கறிஞராக வளர்ந்தார். அவர் எடுத்த வழக்குகள் அனைத்துமே அவர்களுடைய மனச்சான்றுக்கு இவன் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவன் என்ற உணர்வு எழுந்தால் ஒழிய அந்த வழக்கை அவர் எடுத்து நடத்த மாட்டார். ஒரு குறிப்பிட்ட வழக்கை அவர் நடத்துகிற பொழுதே அந்த வழக்கில் அவர் யாருக்காக வாதாடுகிறாரோ அவன் உண்மை சார்ந்தவன் இல்லை என்று தெளிவு வந்த பிறகு உடனே அந்த வழக்கிலிருந்து தன்னை அவர் விடுவித்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு நல்ல வழக்கறிஞர் வழக்குடைய வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்று அவர்களுக்காக வாய் திறந்து வாதாடுவது என்பதுதான் ஒரு வழக்கறிஞருக்கான வாழ்வியல் விதி என்று இவர் வைத்திருக்கிறார்கள். தொழில் விதி, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் நம்மிடம் வழக்கை கொண்டு வருகிற பொழுது அவன் பேசுகிற பொழுது அவனுடைய விழி, அவனுடைய உடல் அசைவுகள், அவற்றை வைத்துக்கொண்டு அவன் என்ன சொல்கிறான் என்பதை உங்களால் ஊகித்துவிட முடியும். எனவே உண்மையாக பாதிக்கப்பட்டவன் என்று உளப்பூர்வமாக உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு எழுந்தால் நிச்சயம் அவனுக்காக நீங்கள் வாதாடலாம். சரியற்ற ஒரு வழக்கு என்று தெரிந்துவிட்டால் அதை நீங்கள் தவிர்த்து விடலாம். எல்லா வழக்குகளையும் நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாதே. அதனால் ஒரு வழக்கறிஞனாக நீங்கள் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக, மறுக்கப்பட்டவர்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தரக்கூடியவராக மிகச்சிறந்த பணியை நீங்கள் ஆற்ற முடியும். நான் ஒரு 5 ஆண்டு காலம் அந்த வழக்கறிஞராக இருந்து பார்த்தேன். ஆனால் என்னுடைய மன ஓட்டத்திற்கும் நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளுக்கும் எந்த பொருத்தப்பாடும் இல்லை என்று புரிந்து கொண்டேன். அதனால் ஒரு நாள் நானாகவே முடிவெடுத்து நேரே வீட்டிற்கு வந்து அந்த வழக்கறிஞருக்கு உரிய அந்த கோட்டையும் கவுனையும் தூக்கி வீசி எறிந்து விட்டேன். திடீரென்று எடுத்த முடிவுதான் அது. புத்தனுக்கு திடீரென்று உருவெடுத்த ஞானோதயம் போன்று இந்த தொழில் வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். அப்பொழுது கூட எனக்கு வாய்த்த மனைவி தான் முக்கியமானவள். ஏனென்றால் நான் இப்படி திடீரென்று ஒரு ஆசிரியர் தொழிலை விட்டு வெளியே வருவது, வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியே வருவது, என்னுடைய 2 பிள்ளைகளின் எதிர்காலம், இந்த குடும்பம் நடக்க வேண்டிய சூழல், நமக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் உத்தரவாதத்தையும் தரக்கூடிய அளவுக்கு சொத்து இல்லாத நிலைமை, இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இது போன்ற முயற்சிகளை வேகமாக மாறி எடுக்கிறீர்கள். வேகமாக நீங்கள் ஒரு சிரமத்திற்குள் உங்களை உட்படுத்திக் கொள்வதோடு எங்களையும் சிரமப்படுத்துகிறீர்கள் என்று என் மனைவி என்றாவது சொல்லி இருந்தால் என்னுடைய பயணம் தடைப்பட்டிருக்கும். ஆனால் எதை செய்தாலும் நான் சரியாகவே செய்வேன் என்று அவள் முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டவள். அதனால் எனக்கு என் குடும்பம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இன்று வரையில் கிடையாது. எனவே நான் எடுக்கக்கூடிய முடிவை என் குடும்பம் ஏற்றுக்கொள்ளும், என் பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் இனிமேல் நல்லனவற்றை பேசுவது, நல்லனவற்றை படிப்பது, நல்லனவற்றை மக்களிடம் சொல்வது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மதிப்பூதியம் ஏதாவது இருந்தால் அந்த மதிப்பூதியத்தை வைத்துக்கொண்டு வாழ்வை நடத்துவது என்று நான் முடிவெடுத்தேன். அப்படித்தான் முழுக்க சமூக வெளியில் வந்து சேர்ந்தேன். ஆனால் ஒன்று, என் தொடக்க காலம் தொட்டு இன்று வரை அரசியல் உலகத்திற்குள் நான் ஒரு செப்பு காசை கூட எனக்கென்று வாங்கி அதன் மூலம் என்னுடைய வீட்டில் உலை கொதிப்பதற்கு ஒரு நாளும் அனுமதித்ததில்லை. இன்றைய தமிழ் ஆளுமை அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வரும்போது தமிழ் மிகப்பெரிய கடல். ஸோ இந்த கடலுக்குள் நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னா
முதலில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் தீர்க்கமாக முடிவு பண்ணீங்க, இதையெல்லாம் தவிர்த்து நான் இந்த பாதையில் தான் பயணிப்பேன் அப்படின்னு நீங்கள் தீர்க்கமாக முடிவு பண்ண விஷயம்? ஒரு அரவிந்தனாக நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்குள் நேர்ந்து கொள்ளுகிற அந்த நேரத்திலேயே உங்களுடைய பாதை தெளிவானது, இலக்கு தெளிவானது, பயணமும் கூட தெளிவானது தான். ஏனென்றால் அந்த அரவிந்தன் பாத்திரம் அப்படிப்பட்டது. அதில் கொஞ்சம் கூட சுயநலம் கிடையாது. சமூக நலனுக்காகவே இயங்கக்கூடியவனாக அரவிந்தன் இறுதி வரை இருப்பான். ஒரு சமூகம் சார்ந்தே சிந்திப்பான். சமூக தீமைகளை பார்க்கிற பொழுது இவற்றினால் நமக்கு ஒன்றும் பாதிப்பில்லை, எவனுக்கோ எதுவோ நேர்ந்து விடுகிறது என்று அவன் ஒரு மௌன பார்வையாளனாக தூரத்திலே நிற்க மாட்டான். தன் கண் முன்னால் நிகழக்கூடிய எந்த சமூக தீமைகளையும் நேருக்கு நேராக எதிர்த்து போராடுகிற அந்த போர்க்குணம் உள்ளவனாகத்தான் அவன் இறுதி வரை இருப்பான். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி சொல்கிறேன். ஒரு தீமை அரங்கேறுகிற பொழுது மௌன பார்வையாளனாக பார்த்து கொண்டிருப்பதை விட ஒரு மோசமான சமூக சூழல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதனால்தான் பாரதி இந்த நாட்டின் விடுதலையை மையமாக வைத்துத்தான் அவன் பாஞ்சாலி சபதம் எழுதுகிறான். அங்கே வெள்ளையர்களை முழுக்க முழுக்க அவன் கௌரவர்களாகவும், நீங்கள் தர்மத்தின் பார்ப்பட்டு நிற்கக்கூடிய பாண்டவர்களாக அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் சித்தரிப்பதற்காகத்தான் அந்த சூழலை அவன் பயன்படுத்தி கொள்கிறான். ஒரு காப்பியம் நடந்து செல்லுகிற பொழுது கவிஞன் தன் மூக்கை நீட்டக்கூடாது என்பது இலக்கணம். ஏனென்றால் காப்பிய மாந்தர்கள் பேசுவதாகத்தான் படைப்பு சென்று கொண்டிருக்க வேண்டும். கவிஞன் தன் மூக்கை நீட்டக்கூடாது. ஆனால் பாரதிக்கு படைப்பு என்பது முக்கியமல்ல, படைப்பு எதற்காக என்பது தான் முக்கியம். அதனால் அவன் மூக்கை நீட்டுகிறான். நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன் இழுத்து சென்றான், வழிநெடுக மொய்த்தவரா என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமிலா நாய்கள், விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதளத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்களென நின்று புலம்புகிறார், பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ என்று பொங்கி வெடிக்கிறான். அங்கே பாரதியினுடைய தார்மீக ஆவேசம் தருகிற செய்தி என்ன? உன் கண் முன்னால் ஒரு தீமை அரங்கேறுகிற பொழுது அதை நீ வெறுமனே மௌன பார்வையாளனாக பார்த்து கொண்டிருக்காதே, அதை தகர்த்து எறிவதற்கு முனை. அந்த தீமையின் ஆணி வேறையே அறுத்தெறிய வேண்டும் என்கிற போர்க்குணத்தோடு புறப்படு என்கிறான். எனவே இன்றைக்கு நான் நடந்து செல்லக்கூடிய பாதை, எனக்கான பயணம் அனைத்துமே நான் தேடி தேடி படித்த இலக்கியங்களின் மூலமாக நான் பெற்றவைதான். ஒரு கையில பாரதியாரையும் ஒரு கையால விவேகானந்தரையும் இருக்க பிடித்து கொண்டு பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நீங்க, அவங்கள்ட்ட இருந்து சுவைத்த விஷயங்கள் அடுத்த களத்திற்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு? நிச்சயமாக நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் சொல்வேன், நீங்கள் அன்பு கூர்ந்து பாரதியை படியுங்கள். வெள்ள பிள்ளையாரில் எந்த பக்கம் கிள்ளி வாயில் வைத்தாலும் சுவைப்பது போல பாரதியின் படைப்புகளில் எந்த பக்கத்தை புரட்டி நீங்கள் பார்த்தாலும் சமூகம் சமூகம் சமூகம், சமூக நேயம், மனித நேயம், அன்பு. அன்பை தவிர பாரதியின் படைப்புகளில் வேறு எதுவுமே கிடையாது. முரசு கொட்டுவதை கூட அன்பென்று கொட்டு முரசே என்று சொன்னவன் தான் அவன். ஆவியின் உள்ளும் அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்திடுவோம் என்று பேசியவன் அவன். அன்பு உடையவர்கள் மேலோர் என்று பார்த்தவன் அவன். நீங்கள் அன்புக்காக அவன் கொடுத்திருக்கிற ஒரு வெண்பாவை ஒவ்வொருவரும் படித்து பார்க்க வேண்டும், மனதுக்குள் கொண்டு போய் வைத்து வாசிக்க வேண்டும். அவன் சொல்கிறான், செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். இந்த மண்ணுக்கு நீ ஏன் வந்திருக்கிறாய்? முழுக்க முழுக்க மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருப்பதற்காகத்தான் நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, இன்புற்று வாழ வேண்டுமா, உனக்கான வழியை நான் சொல்கிறேன் கேள் என்று பாரதி பேசுகிறான். செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். நான் சொல்லுகிற தவத்தை நீ செய். நான் சொல்லுகிற தவம் எப்படிப்பட்ட தவம்? காவி உடுத்து, கற்றை சடைமுடி வளர்த்து, கானகத்தில் ஒற்றை மனிதனாய் கண்மூடி தனித்து அமர்ந்திருக்கிற தவம் குறித்து பாரதி பேசவில்லை. பாரதி சொல்லுகிற தவம் என்ன? செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். இவ்வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை. அன்புதானடா சிறந்த தவம். இந்த தவத்தை நீ ஏன் செய்ய வேண்டும்? அன்பிற் சிறந்த தவம் இல்லை. காரணம், அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. செயின்ட் அகஸ்டின் என்கிற ஒரு அற்புதமான கிறித்துவ ஞானி இருந்தார். அவரிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் ஒட்டுமொத்த பைபிளினுடைய செய்தியை ஒற்றை வரியில் சொல்ல முடியுமா
என்று கேட்டார். கர்த்தருடைய மலை பொழிவிலிருந்து அனைத்தையும் நீங்கள் உள்ளடக்கி ஒற்றை வரியில் சொல்ல முடியுமா? செயின்ட் அகஸ்டின் உடனே சொன்னார், அன்பாயிரு. அவ்வளவுதான் செய்தி. நீ அன்பாயிருந்தால் அனைத்தும் கிடைக்கும். உலகத்தையே நேசிக்கக்கூடியவனாக ஒவ்வொருவனும் மாறிவிட்டால் அங்கே பகை ஏது, பிணக்கு ஏது, பிளவு ஏது, போர் ஏது, பூசல் ஏது, அமைதியை தவிர ஆனந்தத்தை தவிர வேறு ஏது? எனவே அந்த இன்பம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அன்பு சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதி ஒவ்வொருவனுக்கும் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அதை நான் உள்வாங்கிக் கொண்டேன், அதை நான் சொல்கிறேன். விவேகானந்தரிடம் நீங்கள் போனால் நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இன்றைக்கு தன்னம்பிக்கையை வளர்த்தெடுப்பதற்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன, தேடி தேடி படிக்கிறோம். எந்த புத்தக திருவிழாவுக்கு நீங்கள் சென்றாலும் தன்னம்பிக்கை தரக்கூடிய நூல்கள் தான் அதிகமாக விற்பனை ஆகின்றன. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு நாளில் 10 மணி நேரத்திற்கு குறையாமல் வாசித்துக் கொண்டிருப்பவன், அன்றாடம் வாசிப்பவன். ஆனால் உலகம் முழுவதும் தேடினாலும் ஒரு இளைஞனுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாசகங்களை வழங்கியது விவேகானந்தருக்கு இணையாக இன்னொருவனை நீங்கள் காட்டவே முடியாது. விவேகானந்தர் ஒரே ஒரு விஷயத்தை விவேகானந்தர் சொல்கிறார், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக், ஸ்டாண்ட் அப் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் டிவினிட்டி என்கிறார். நீங்கள் அந்த வாசகத்தை மட்டும் பிள்ளைகள் படித்து பார்க்கட்டும். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. இது என்னால் முடியுமா? இது நான் செய்யக்கூடியது தானா? அதற்கான ஆற்றல் எனக்கு இருக்கிறதா? வல்லமை இருக்கிறதா? வலிமை இருக்கிறதா? என் வாழ்வின் சூழல் அனுமதிக்குமா என்றெல்லாம் முடங்கி விடாதே. உனக்குள் அத்தனை ஆற்றலும் வலிமையும் ஆண்டவன் வழங்கி இருக்கிறார். எதை நினைத்தாலும் நீ சாதிக்க முடியும், எதை நினைத்தாலும் நீ வென்றெடுக்க முடியும். டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். விவேகானந்தர் வாழ்க்கை முழுவதும் ஒன்றுக்கு எதிராகத்தான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். என்ன தெரியுமா? கோழைத்தனம். கோழைத்தனத்திற்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதே. ஸ்டாண்ட் அப் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் டிவினிட்டி. நீ பாவத்தின் பிண்டம் கிடையாது, நீ முழுக்க முழுக்க புனிதத்தினுடைய அங்கம். நீ ஆண்டவனால் அருளப்பட்ட புனிதத்தினுடைய அங்கமாக இருப்பவன். நீ உன் புனிதத்தை வெளிப்படுத்து, பிரகடனப்படுத்து. எழுந்து நில், எழுந்திரு, விழித்திரு, செயற்படு. அதுதானே. ஒரு நதியை பார் என்கிறார் விவேகானந்தர். நீங்கள் நதியை பாருங்கள். நதி பிறந்த அந்த கணத்திலே இருந்து அதனுடைய இலக்காகிய கடலில் கலக்கிற கடைசி தருணம் வரையில் ஒரு நொடி கூட நதி உறங்குவதில்லை, ஓய்வெடுப்பதில்லை. புரிகிறதா? ஓய்வற்று உறக்கமற்று நதி தன் இலக்கு நோக்கி பயணிப்பது போல நீயும் உறக்கமற்று ஓய்வற்று உன் இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி பயணி என்று சொல்லுகிற விவேகானந்தர் தருகிற நம்பிக்கையை வேறு எவன் தர முடியும்? அதனால் தான் இந்த 2 பேருடைய கரங்களை பிடித்து கொண்டு நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாயா, நீங்க 2 பேருடைய கரங்களையும் பிடித்து இன்று மிகப்பெரிய வெற்றி மனிதராக நீங்கள் நடைபோட்டு கொண்டிருக்கிறீங்க. அடுத்த கட்டமாக இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம எப்படி இதை கொண்டு போகணும், நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தொன்மை என்ன நம்ம இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நேயர்களே, நம்முடைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழுடைய தொன்மைகள் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் என்ன கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது என்பது குறித்து திரு தமிழர்வி மணியன் அவர்களிடத்தில் தொடர்ந்து பேசலாம்.